வாசிப்போம். 1 ராஜாக்கள் 21:9. 1 ராஜாக்கள் 21:9. அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி போதும். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த உபவாச நாளிலே கர்த்தாவே உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது போல இப்பொழுது உம்முடைய வார்த்தையின் வேலைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைக்குள்ளாக எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படியாக நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் ரொம்பவும் எனது கவனமாக கேட்கணும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு ஸ்திரியானவள் என்ன செய்கிறார், ஒரு நிருபத்தை எழுதி அந்த நிருபத்தின் மூலமாக உபவாச நாளை பிரசித்திப்படுத்துங்கள் என்று சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, உபவாச நாளை என்ன செய்ய வேண்டும், நியமிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கிற ஒரு ஸ்திரியானவள் என்ன செய்கிறார், ஒரு உபவாச நாளை என்ன செய்ய சொல்லுகிறார், பிரசித்திப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு சுய விருப்பத்தோடு கூட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக ஒரு உபவாசத்தை அந்த ஸ்திரியானவள் ஏற்படுத்துகிறார். இந்த கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே ஆகாப் ராஜா இருக்கிறார். ஆகாப் என்ற ஒரு ராஜா இருக்கிறார். இஸ்ரேல் தேசத்திலே ஆகாப் என்ற ராஜா இருக்கு. இந்த ராஜாவுக்கு அவரோடு கூட இணையாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய நாபோத்துங்கிற ஒரு மனுஷனிடத்திலே ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டத்தை அவன் ஆசைப்பட்டான். புரியுதா? திராட்சை தோட்டத்தை ஆசைப்பட்டபடியால் அவன் கேட்குறான், அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், இல்லை இது என்னுடைய பாரம்பரிய சொத்து தான், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு இந்த ராஜா கவலையோடு போயிட்டு தன்னுடைய மனைவியாகிய எசபேலிடத்திலே சொல்லுகிறார். ஆமாம், எசபேல் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நீ அதை பற்றி கவலையே பட வேணாம், நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உபவாசம் என்பது அநேகர் உபவாசம் என்பது தங்களுக்கு ஏற்றதற்கெல்லாம் உபவாசம் செய்கிறாங்க. ஆண்டவர் அனுமதிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரா இல்லையா? நமக்கு ஏதாச்சும் ஒன்று தேவை, உபவாசம் செய்கிறாங்க. ஆண்டவர் அனுமதிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரா இல்லையா? நமக்கு ஏதாச்சும் ஒன்று தேவைன்னா நம்ம உபவாசம் போயிருக்கிறார். நல்லதா கெட்டதா, அதனால நமக்கு நன்மை உண்டாகுமோ அப்படிங்கிறது இல்லாமல் உபவாசங்கிறது எல்லாரும் சர்வ சாதாரணம். அதுபோல இந்த ஸ்திரியும் இஸ்ரேல் தேசத்துக்களை வந்து என்ன செய்கிறான், அவன் என்னன்னா அவள் புரட்சியான ஸ்திரியானவள். ஆகாப்பு திருமணம் முடித்தபடினா இஸ்ரேல் தேசத்தில் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கிறார். என்ன செய்யலாம், எல்லாத்தையும் பாகால் வழிபாடுகளை கொண்டு வந்திருக்கிறதுனால அந்த தைரியமாக என்ன செய்வாங்க, உபவாசத்தை ஏன்னா நமக்கு ஒரு நம்ம பயத்தோடு பக்தியோடு உபவாசம் கொண்டதுக்கு வரும். ஏன்னா ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், உபவாச நாளை நியமிங்கள் என்று சொல்லுகிறார், ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். இந்த ஸ்திரீ என்ன செய்கிறார், இஸ்ரவேல் தேசத்துக்களை வந்து என்ன செய்கிறார், பிரசித்திப்படுத்துங்கள். அப்போ இன்றைக்கு உபவாச கூட்டங்கள், இன்னைக்கு ஆராதனைகள் எல்லாம் இன்றைக்கு என்ன நடக்கிறது, பிரசித்திப்பட்டு செய்து கொண்டிருக்கிறாங்களே தவிர தேவன் இதை அனுமதிக்கிறாரா, இது தேவ திட்டமா, இது தேவனுடைய சித்தமா என்று அறியாதபடிக்கு இன்றைக்கு என்ன நடக்கிறது, சபைக்குள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வருகிறபடினால் தான் இந்த காலை வேளையிலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அந்த ஸ்திரியானவர் என்ன செய்யலாம், அந்த மனிதனை ஒரு அந்த யார் அந்த திராட்சை தோட்டம் வைத்திருக்கிற மனுஷனுக்காக வெறும் ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்யலாம். அதுதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்பவர்கள் அந்த நிருபங்களை அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று உபவாசம் என்று அவள் என்ன செய்யலாம், தன்னுடைய தந்திரமான காரியத்தை செயல்படுவதற்கு ஒரு காரணம் என்னது, இந்த உபவாச கூட்டம். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு எல்லாம் நடக்குது. தங்களுடைய சொந்த காரியங்களை அதை சாதித்துக் கொள்வதற்கு இன்றைக்கு என்ன நடக்கிறது, இன்றைக்கு ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு உபவாச கூட்டங்கள் நடக்கிறது, இன்னைக்கு இரவு ஜெபம் நடக்குது. இந்த காலகட்டங்களில் நடக்கிற சம்பவங்கள் தங்களை மேன்மைப்படுத்தி தங்களுக்கென்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்களே அன்றி கர்த்தர் இதை விரும்பி செய்கிறாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த கால வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு எச்சரிக்கையான வார்த்தையாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிமகள், தேவனையும் ராஜாவின் பூஷித்தா என்று பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறிங்கள் என்று எழுதினாள். உபவாசம் என்கிற பேரில் என்ன நடக்கிறது, ஒரு
என்னது ஒரு தகாத காரியம் நடக்கிறதாமே சொல்லுங்க. ஒரு மனுஷனை கொல்ல வேண்டும் என்பதற்காக தேசத்து ஜனங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அங்கே உபவாசம் சொல்லி. அப்ப உபவாசம் என்ன நடக்குது அந்த நாட்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசம் என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாகும். இப்போ நீங்கள் உபவாச கூட்டத்தோட நீங்களும் எப்படி வந்திருக்கிறீங்க? ஒரு பயபக்தியோடு வந்திருக்கீங்களா, சும்மா வந்திருக்கீங்களா? எப்படி வந்திருக்கீங்க? ஒரு பயம் ஒன்று இருக்கா இல்லையா? உபவாசம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஆமாங்க. ஏன்னா அந்த சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வாரிங்க வேறு. அந்த உபவாச நாளிலே என்னது, இவனுக்கு ஜெபிக்க சொன்னாங்க என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு யோசனை வரும், ஜெபிக்க தோணும். அதுக்கு இடையில பல பிரச்சனைகள் மத்தியில் கூட நீங்களாம் வந்திருப்பீங்க. அதுபோல் அப்போ அந்த ஜனங்களை எப்படி டார்கெட் பண்ணுகிறது? ஆமாம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி டார்கெட் பண்ணுறது? சபை ஜனங்களை என்ன டார்கெட் பண்ணுறது? எல்லா ஜனங்களை தங்கள் வசம் கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம்? ஆமாம். அப்போ நாங்கள் உபவாச கூட்டத்தை நாங்கள் செய்யலாம். அல்லது ஏதோ ஒரு கூட்டத்தை செய்து ஜனங்களை என்ன செய்கிறார்கள்? வஞ்சித்து தங்கள் பக்கம் திருப்புகிறார்கள். அதுபோல இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்கிற இந்த ஸ்திரீ என்ன செய்யலாம்? முழு தேசத்து ஜனங்களையும் ஒரு மனுஷன் தன்னுடைய அவனுடைய சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி என்ன செய்யலாம்? முழு தேசத்தின் ஜனங்களையும் தம் பக்கம் திருப்புகிறார். வராமல் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு ஊழியங்களும் நடந்து கொண்டு. ஆகவே இந்த எசபேலை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த எசபேல் என்பது யார் என்று சொன்னால், ஆமா, யாரு? அந்த ராஜா ஆகாப் ராஜாவுடைய மனைவிதான் அந்த எசபேல் என்று சொல்லப்படும். அதே எசபேலை குறித்து நாங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது வெளிப்படுத்துதல் 2:20 எடுத்து வாசிப்போமானால், அப்ப இது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த காலை வேளையில நம்ம அதை பார்ப்போம். வாசிங்க மகள். வெளிப்படுத்து வாசி மகள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் வெளிப்படுத்துதல 7 சபைகளை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே யோவானுக்கு என்ன செய்கிறார்? 7 சபைகளை குறித்து சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு சபையுடைய கேட்டகரி சொல்லுகிறார். இந்த சபை இப்படி இருக்கிறது, இந்த சபை இப்படி இருக்கிறது என்று ஒவ்வொரு சபைகளை குறித்து சொல்லுகிற பொழுது இங்கே தியேத்தரால் என்கிற ஒரு சபையை குறித்து, இந்த சபைக்குள் நடக்கிற விஷயத்தை தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இது வெளியே அல்ல, ஒரு சபைக்குள்ளே நடக்கிற. 18 வசனம் வாசிமார்கள். தியேத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுதியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் எப்படி இருக்கு? ஆண்டவருடைய கண்கள் சபையை நோக்கி எப்படி பார்த்துட்டு இருக்கிறது? அக்கினி சுவாலை எப்படி இருக்கும்? பற்றி எரிகிறது. சபை விசுவாசப்படி நம்ம சும்மா பேக்க மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பயம் இருக்க வேணும். அதான் அங்கே சொல்ற தேத்திரா சபைக்கு சொல்லுகிறார், அக்கினி சுவாலை போன்ற கண்களுடன் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். அப்ப ஸ்ட்ராங்னஸ், அதாவது வெண்கலம் சொல்றது என்னது? ஒரு பலத்தை கொடுக்கிறது. நம்ம இயேசு எப்படி சபைக்குள்ளாக இருக்கிறார், இந்த கடைசி காலங்களில் சபைக்குள்ளாக ஆண்டவருடைய வெளிப்பாடு எப்படி இருக்கிறது? அவர் அக்னியை போல இருக்கிறார். அவர் பலமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா சபை அவருடைய ராமின்னு சொல்லுங்க. சபையை பூமியில பரிசுத்தப்படுத்தினால்தான் சபையை என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகும். ஆகவே 7 சபைகளை குறித்து சொல்லுகிற பொழுது தியேத்திரா என்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது வாசி மகள், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். சபை ஆரம்பத்து நாட்கள் இருந்ததை நான் பார்த்தேன், அதற்கு பிறகு இருந்ததை பார்த்தேன், இப்பொழுது நான் பார்க்கிறேன். இப்ப என்ன சபைகளை வந்திருக்குன்னு சொல்லி சொல்றார். ஆகிலும் உன் பேரில் எனக்கு என்ன இருக்கிறது? ஒரு குறை உண்டு. சபைகளை ஆண்டவர் குறையை கண்டுபிடிக்கிறார். என்ன குறைன்னு சொன்னா என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஒரு ஆவி. அப்ப அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு ஸ்திரியை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் அந்த ஸ்திரியுடைய சுபாவத்தை போல இந்த பூமியில என்ன இருக்கிறது? ஒரு ஆவி இருக்கிறது. அதுதான் என்னது? எசபேல் ஆவி என்று சொல்லுகிறது. எசபேல் ஆவியுடைய காரியத்தை தான் சொல்றாரு. அந்த ஆவி எங்க இருக்கான்? எங்க இருக்கு? சபைக்குள்ள இருக்கு.
பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறா நீங்க நினைக்க கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பொழுதே சபைக்குள்ள நாங்கள் சரியாய் சத்தியத்திலே நடவாத பொழுது இந்த பொல்லாத ஆவி என்ன செய்யுது? ஜனங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற. நீ பார்க்குற எல்லாம் நல்லா இருக்கு, சபை நல்லா இருக்கு, லைட் போட்டு வச்சிருக்கீங்க, ஏசி போட்டுருக்கீங்க, பில்டிங் போட்டுருக்கீங்க, திரளான ஜனங்கள் எல்லாம் வருது. ஆனால் நீ அறியாத ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன். தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவர் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறார். என்னன்னா புரியுது உங்களுக்கு? அதனால நீங்க அதை குறித்து சுருக்கமாக பார்த்து முடிக்க போகணும். அப்ப என்ன சபைக்குள்ள என்ன வந்துட்டு இந்த எசபேல் ஆவி என்கிறது என்ன வந்துட்டு கலாச்சாரங்களை கொண்டு வருது. ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே ஆதி சபைகளுக்குள்ளே இருந்த அந்த பக்தி, அந்த வைராக்கியம், அந்த பரிசுத்தம் இன்றைக்கு சபைகளை காணப்படாதபடிக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ளே அவன் உலகத்தின் பிரகாரமான நாகரிகங்கள் உள்ளுக்கு வருது, சம்பிரதாயங்கள் வருகிறது, கலாச்சாரங்கள் வருகிறது. அப்ப அதெல்லாம் இன்னைக்கு என்ன நடக்குது? ஊழியக்காரங்க ஊழியம் சபைகள் பல்கி பெருகி வருகிற பொழுது அதெல்லாம் விசாரிக்காதபடிக்கு சபை என்னமாக இருக்கிறது? ஆண்டவருக்கு ஒரு அருவருப்பாக காணப்படுகிறது. அப்படின்னா சபை எப்படி இருக்குது? தேவனுக்கு திரளான ஜனங்கள் வருவதனால பெரிதல்ல. ஆமீன். சபையை அலங்கரித்து வைப்பது பெரிதல்ல, எல்லாம் ஒழுங்கு கிரமாய் செய்வது பெரிதல்ல. இங்கே ரகசியமான ஒரு காரியம் என்ன செய்வது? இங்கே உள்ளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆகவே இந்த எசபேல் ஆவியை குறித்து நாங்கள் பார்த்து அதற்காக நாங்கள் செபிக்க போகிறோம். இந்த ஆவிகள் சபைகளை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சில காரியத்தை குறிப்பாக சொல்லி அந்த குறிப்புகளுக்காக நாங்கள் செபித்து நாங்கள் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறோம்? இந்த உபவாச நாளை என்ன செய்ய நிறைவு செய்ய போகிறோம். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். உங்களுக்கு தெரியும் சம்பவம். அங்கே 3.5 வருஷங்கள் மழை இல்லை. அதுக்கு பிறகு எலியா என்ன செய்கிறார்? வெளிப்பட்டது பிறகு ஆகாப் ராஜாவிடத்தில் சொல்லுகிறார், சில காரியங்களை செய்யுங்கன்னு சொல்றார். அதே நேரம் பாகாலுடைய தீர்க்கதரிசியை கொண்டு வருகிறார். அவர்களும் என்ன செய்கிறாங்க? அவர்களும் சில காரியங்களை செய்கிறாங்க. அதற்கு பிறகு எலியா என்ன செய்கிறார்? அவர் அக்கினியை இறக்கிறார். அநேக காரியங்களை அற்புதங்களை செய்வதை குறித்து பார்க்கிறோம். அதற்கு பிறகு அங்கே பாகாலுடைய தீர்க்கதரிசியெல்லாம் கொண்டு வர்றார். 4 பேரை கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த விஷயத்தை அவன் ஆகாப் ராஜா என்ன செய்யறான்? தன் மனைவிடத்திலே சொல்றான். மனைவிடத்தை சொன்னோன்னே இப்போ அதுக்கு தான் 19ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்த நேரத்தில் உன் பிராணிக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னார். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். முதலாவது எலியா தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர்? மழையை நிறுத்தின வல்லமையுள்ள ஒரு தேவ மனுஷன். மழையை நிறுத்தினார். அதுபோல மழையை என்ன செய்தார்? வரும்படி கட்டளை கொடுத்தார். தேவனோடு ஐக்கியம் உள்ள ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசிகளே பயங்கரமான தீர்க்கதரிசி யாரு? இந்த எலியா தீர்க்கதரிசி. எவ்வளவு பயங்கரமான அற்புதங்களை அடையாளங்களை செய்த எலியா தீர்க்கதரிசி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு காரியத்துல இந்த ஸ்திரியானவர் என்ன சொல்லுகிறார்? நாளைக்கு இந்த நேரம் நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொன்னோன்னு முதலாவது அவனுக்குள்ளே வருகிறது ஒரு பயம், ஒரு அமைச்சர். என்ன வருது? முதலாவது என்னது? எசபேலுடைய ஆவி முதல் நமக்கு என்னத்தை கொண்டு வருது?
பயத்தை கொண்டு வருது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஆமே, உங்களுக்கு பயம் இருக்குமானால் ஆமே. இப்போ மற்ற பிசாசுகளை நாங்கள் விரட்டுறோம், பிசாசுகளை துரத்துறோம், பிசாசு வாடுவது, அந்த அற்புதங்கள் அதெல்லாம் வேற விஷயம். அது நாமே அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிக்கலாக நடக்குது அது. ஆனால் இவைகள் மறைமுகமாகவே சபைக்குள்ளே இருக்கிறது. ராமே சொல்லுங்க. இதைதான் அங்கே ஆண்டவர் பார்க்குறாங்க. அந்த சபைக்குள்ளே ஆண்டவர் பார்க்குற நேரம் அந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு பயம் இருக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இருக்குமானால் நீங்கள் அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போய் தலையை பிடிச்சி ஆற்றுறது இல்லை. ஆமீன். என்ன செய்ய வேண்டும்? அதிலிருந்து பிள்ளைகளை வெளியிலே கொண்டு வர வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. அப்படி வெளியில கொண்டு வரதுக்கு என்ன யுக்தியை நீங்கள் பயன்படுத்த வேணும்? என்ன யுக்தி கொண்டு வரணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பயம் ஆவி இருக்குன்னு வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்? பயந்துகிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்க வேண்டும், நல்லா வேதத்தை வாசிக்க வேண்டும், நல்லா சபைக்கு வர வேண்டும். அப்போ என்ன நடக்கும்? எல்லாம் ஒழுங்குக்கிறதாய் செஞ்சீங்கன்னா போதும். அப்போ இங்கே என்ன நடக்குது? அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி முதலாவது எண்ணத்தை கொண்டு வருகிறது. இந்த இஸ்ரவேல் ஆவி ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? பயத்தில் இருக்கிறாங்க. ஆமீன். சபைக்குள்ள பயம் இருக்கிறது. ஆமீன். சபை விசுவாசங்களுக்கு பயம் இருக்கிறது. ஆமீன். பயம் இருக்குது. ஆமீன். பலவிதமான பயம் இருக்காங்க. இந்த பயம் எப்படிப்பட்டது? ஒரு இருளான ஒரு பயத்தை கொண்டுட்டு வந்து வச்சிருவாங்க. ஆமீன். ஜெபிக்க முடியாதபடிக்கு, வேத வாசிக்க முடியாத, சபைக்கு வர முடியாதபடி, சபையின் ஊழியங்களை செய்ய முடியாதபடிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி, எதை எடுத்தாலும் பயம், என்ன செஞ்சாலும் பயம், அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம், அப்படி ஒரு பயத்தின் ஆவியை கொண்டு வர்றதுனால தான் அவ்வளோ பெரிய ஒரு எளியா தீர்க்கதரிசி என்ன செய்யலாம்? இந்த சத்தத்தை கேட்டவுடன் அவன் பயந்து, பாருங்க வாசிங்க அந்த வசனத்தை, அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணமாக போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி. அப்ப இரண்டாவது என்னது? முதலாவது என்னத்தை கொண்டு வருகிறது? பயம். முதலாவது பயம். இரண்டாவது என்னத்தை கொண்டு வருகிறது? தனிமை. அநேக பிள்ளைகள் தனிமை விரும்பும். அநேகருக்கு தனிமை வேணும். இன்னைக்கு உலகத்தில் என்னதான் அந்த பார்த்தாலும் பாருங்க, இன்னைக்கு குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் பாருங்க, ஒரே குடும்பத்தில் எப்படி இருக்கிறோம்? தனிமையாக இருக்கிறோம், தனிமையை தேடுறோம். ஆமே, அப்பா இருக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு குடும்பமாக இருக்கிறாங்க. அப்பா ஒரு செல்போன் எடுத்துக்கிட்டு தனியாக உட்காந்துருக்குறாங்க, அம்மா ஒரு செல்போன் எடுத்து தனியாக இருக்கிறாங்க, மகன் ஒரு செல்போன் எடுத்து தனியாக இருக்கிறாங்க. அப்படி அப்போ குடும்பத்துக்குள்ளே அந்த சமாதானத்தை குலைக்கும்படி, சபைக்குள்ளே சமாதானத்தை குலைக்கும்படியாக ஒரு தனிமையை ஏற்படுத்துகிறது. அநேக வாலிப பசங்க என்ன செய்றாங்க? வீடுகளில் இருந்தாலும் தனிமையை ஏற்படுத்துகிறாங்க. தங்களுக்கு ஒரு தனிமை வேண்டும் என்று சொல்லி இந்த பிசாசு என்ன செய்யுது? இஸ்ரவேல் ஆவி என்ன செய்து அவங்களை தனிமையாக, தனிமையா இருக்கிறதுனால என்ன நடக்கிறது? அடுத்த வசனத்தை வாசிங்க. தான் சாக வேண்டும் என்று மூன்றாவது காரியம் என்னது? முதல் பயத்தை கொண்டு வருகிறான், இரண்டாவது தனிமையை கொண்டு வருகிறான், மூணாவது என்னத்தை கொண்டு வருது? சாவு. தனிமையா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன உண்டாகுது? ஒண்ணு பயம் உண்டாகுது, பயந்துகிட்டே இருக்கிறாங்க. இரண்டாவது என்ன நடக்கிறது? அந்த தனிமையை விரும்பி போறாங்க. அந்த தனிமை என்ன செய்யுது? அநேக வாலிப பிள்ளைகள் என்ன நடக்குது? அவன் தனிமைக்கு வர்றவங்க என்ன செய்யறாங்க? தனியாக இருக்கணும் அப்படின்னு தோன்ற நேரமே என்ன இருக்கு? நிறைய பேர் என்ன சொல்றாங்க? செத்து போகணும் போல இருக்கு. அப்போ பாருங்க, இந்த ஆவி எங்க இருக்குது? வெளியில இல்லை. ஆமீன். இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற ஆண்டவர் வெளியில் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் பலவிதமான ஆவிகள் சுற்றி தெரியுது. ஆனால் சபைக்குள்ளே சபையை ஆமீன் என்ன செய்ய கொண்டு வருது? அந்த சபையை என்ன செய்வது? முதல் பயத்தை ஏற்படுத்துகிறது, அப்புறம் சபைக்குள்ள ஒரு தனிமையை ஏற்படுத்துகிறது, அப்புறம் சபைக்குள்ள என்ன கொண்டு வருது? சாவை கொண்டு வருது. ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், வேதம் வாசிக்கிற பிள்ளைகள் தான், சபைக்கு ஓரடா வர்ற பிள்ளைகள் தான், எல்லா காரியத்தையும் பெர்ஃபெக்டாக செய்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறது? இன்னைக்கு சபையை நாம என்ன செய்யுது? இந்த இஸ்ரவேல் ஆவி என்ன செய்யுது? சபைக்குள்ள என்ன கொண்டு வருது? ஒரு பயத்தை கொண்டு வந்து சபையை நடத்துவதற்கு நம்ம என்ன செஞ்சு கொண்டு வருகிறோம்? அதுபோல சபைக்குள்ள என்ன நடக்குது? தனிமை. ஆமாம், எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? சபைக்குள்ள வர்றாங்க விசுவாச பிள்ளைகள். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போறீங்க. என்னது? உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? நீங்க அந்த பயத்தை விரட்டணும். தனிமையாக இருக்கணும். சபைக்குள்ள வர்றாச்சும் ஆமீன் போட்டோன்னு அப்படியே பேசாமல் சில பேர் போவாங்க. அப்போ நினைக்கணும் இதுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் ஏன் கண்காணித்து சொல்லிடக்கூடாது. அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, அதனால அவங்களுடைய சபையில் ஆகிருக்கு. நீங்கள் காண்கிறாங்க, அது ஆண்டவர் தான் அறிவார். ஆமேன்னு அதனால நம்ம என்ன சபைக்குள்ள அந்த ஒற்றுமையை குலைக்கும்படியாக தனிமையை கொண்டு வர முற்பாடுகிறார். நம்ம சபையால் எப்படி இருக்கணும்? நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சபை. அப்போ சபைக்குள்ள வந்து வேறு வேறாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு போகக்கூடாது. ஒருத்தர் பார்த்துட்டு அப்போ பாருங்க, அப்போ என்னது? நீங்கள் வந்து
ஆராதித்து என்ன நல்ல ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவன் என்ன சொல்லுகிறார், எல்லாம் ஒருமனப்பட்ட இடத்துல தான் ஆண்டவர் வருவார். நம்ம ஒருமனப்பட முடியாது அப்படிங்கிற விசுவாசம் என்ன செய்து எல்லாம் ஒன்றா தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் நம்ம இருதயங்கள் எப்படி இருக்கிறது, வேறுபட்டதாக இருக்கிறது. தனிமையை விரும்புகிறோம். அவங்களோட பேசக்கூடாது, இவங்களோட பேசக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கும் அந்த சிஸ்டர் ஸ்பிரிட்டுக்கும் ஒத்து வராது. அவங்க ஸ்பிரிட் நல்லோம், நீ சொல்றியே உன் ஸ்பிரிட் தான் சரியில்லை. நீ எப்படி ஆவியை பகுத்தறிய முடியும்? அவங்களுக்கு எனக்கும் கனெக்ஷன் ஆகாது, எனக்கு அவங்களுக்கும் ரொட்டேட் ஆகாது. அப்படின்னா என்னது, உனக்கு ஒரு மேன்மையான காரியம் இருக்கலாம்னு சொன்னீங்க. உனக்கு ஒரு மேன்மை இருக்குங்க, அதை தனிமைப்படுத்திக் கொள்ளணும், தன்னை மேன்மையாக காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அது நீ அல்ல, உனக்குள்ளே இருக்கிற சுபாவத்துக்குள்ளாக. அப்போ நம்ம அந்த சுபாவத்தை விட்டு வரணும். ஆமீன். அதுதான் மிக முக்கியம். ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே ஆண்டவர் நம்ம ஞானசான பிறகு பழையவைகள்லாம் ஒளிந்து போனது எல்லாம் என்னது, புதியவைகள். நமக்கு எல்லாமே புதிய தோற்றம் தான். நம்ம பழையவைகள் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், என்ன இருக்கும், ஒரு குப்பை மாதிரி கிடைக்காது. போய் ஏதோ தோண்டி பார்க்குறீங்க, என்ன உங்க மனசுல இருக்கும் பயம்? யார் சொன்னது? முதல்ல சொல்லி பார்த்து பாருங்க, பாம்பு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனசு குப்பையாக இருந்தால் என்ன வரும், பயம் வராது, பாம்பு வரும். ராணி சொல்லுங்க, எசபேலாவே அப்படிப்பட்டது தான். ராணின்னு சொல்லுங்க, அது எப்படி வரும், யாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிறதுல காணாம போயிடும் தெரியுமா, இங்கே கண்டோம் காணாம போயிட்டுன்னு சொல்லுவோம். அப்போ பொந்துல போயிட்டு கையை விட்டுறக்கூடாது. ஏன்னா அது பயங்கரமானது. என்ன நடக்கும், அந்த போகிற ஸ்பீட்லேயே தலையை கொண்டு வந்துடும். நம்ம நினைப்ப வாழ்த்தா இருக்குன்னு சொல்லி வாழ பிடிக்குமோ, ஆனால் தலை தான் வந்துடும். அந்த அளவுக்கு அது என்னது, அது தந்திரமான. இல்லாட்டி ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஏதேன் தோட்டத்துக்குள்ள அது போக முடியுமா? அப்போ பாருங்க, ஒரு வஞ்சகத்தினால் யாகவே தன் ஸ்திரியானவள் வஞ்சகத்தினால் ஒரு உபவாசத்தை ஏற்படுத்தி அதன் நிமித்தமாக அப்போ பாருங்க, நாங்கள் பார்க்க 3 காரியங்களை பார்த்து. முதலாவது என்னது, வஞ்சகம் கொண்டு வர, முதல் பயம், 2வது தனிமை, 3வது என்னது, நாமி சபைக்கு என்னத்தை கொண்டு வருது, மரணத்தை கொண்டு வருகிறது. ஆமேன். வியாதியை கொண்டு வருகிறது. ஆமேன். மரண பயத்தை கொண்டு வருகிறது. ஆமேன். ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆனாலும் என்ன நடக்கிறது, அப்ப சபையை என்ன செய்யுது, இந்த எசபேல் ஆவி சபையை கொள்ள நினைக்கிறது. ராமின் சொல்லுங்க, ஒரு ஆவிக்குரிய சபையை என்ன செய்து ஆவி இல்லாத சபையாய் மாற்ற விரும்புகிறது. அதுதான் இயேசு அங்கே பார்க்கிறார். ஆண்டவர் அதுதான் பார்க்கிறார். ஆவிக்குரிய சபைக்குள்ள என்னது, உலகத்தின் பிரகாரமான காரியங்கள் எல்லாம் வந்துட்டு என்ன நடந்துருது, என்ன ஆயிடுது, அது ஒரு செத்த சபை தான். ராமின்னு சொல்லுங்க. அப்போ சபைக்குள்ள வர்றவங்க பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அந்த உலகத்தின் பிரகாரமாக எல்லாம் வந்தீங்கன்னா அந்த சபைக்கு வெளியில் உள்ளவங்க பார்ப்பாங்க, இது உங்கள் சபைக்கு போராக்கலாம் இல்லை. அப்போ சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, சபைக்குன்னு ஒரு பரிசுத்தம், கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அப்போ இந்த அடையாளம் எல்லாம் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சபைக்குள்ள மாறிக்கொண்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன செஞ்சுறாங்க, சில நேரங்களில் அந்த ஊழியக்காரங்க அந்த விசுவாசிகள் ஒருவேளை அவங்க நிறைய காணிக்க கொடுக்கலாம், சபையை தாங்கலாம், சேர் வாங்கி கொடுக்கலாம், ஏசி வாங்கி கொடுக்கலாம், இப்படி பல காரியங்களை செய்யறாலும் அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. அவங்க எப்படி வேணாலும் வரலாம், ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம், டோலாக போட்டு வரலாம், ஸ்டைலாக வரலாம், டெப்டி கட்டிட்டு வரலாம், ஒன்றும் செய்யலாம். ஐயோ சொன்னா போச்சுட்டு வராமல் போயிட்டாங்கன்னா நம்ம சபைக்கு நஷ்டம் வந்துடும், சபைக்கு நஷ்டம் வந்துடுமோ, இல்லை. அது கொள்ளாத ஆவியை கிரியை. ராமின் சொல்லுங்க, ஊழியக்காரர் நிதானிக்க வேண்டும். ராமின் சொல்லுங்க, இந்த கடைசி காலத்தில் சபைகளை ஆமி கெடுக்கும்படியாக இஸ்ரவேல் ஆவி என்ன செய்கிறது, சபைக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறார். சபையாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். அதே நேரம் ஊழியக்காரர் என்ன செய்ய வேண்டும், அதை கண்டித்து உணர்த்த வேண்டும். அப்படி கண்டித்து உணர்த்துற நேரம் என்ன செய்ய, விசுவாச பிள்ளைகள் நீங்கள் தெளிவு அடைய வேண்டும். ராமின் சொல்லுங்க, நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல, உங்களுக்கு ஒரு பரலோக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. ராமின், அந்த பரலோக வாழ்க்கைக்கு நீங்கள் போக முடியாதபடி விசுவாசம் என்ன செய்வான், இப்படிப்பட்ட நாகரிகங்கள் இப்படிப்பட்ட இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் என்ன, ஏன் பாஸ்டர் இதெல்லாம் என்ன எச்சரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க, ஊழியர்கள் குடும்பங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பணம் பொருள் சொத்து சுகமெல்லாம் வந்தோன்னா என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு அது என்னன்னு கேட்டா இந்த பொருளாதார ஆவி தான். ஒரு சொல்லுங்க, ஒரு நாள் அதை ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 9:30 வாசிப்பாங்க. யெகூ இஸ்ரவேலுக்கு
கண்களுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபொழுது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். ஆமென். எனது சபைகள் என்ன ஆகிருக்கு? என்னாகி? விபச்சாரத்தின் ஆகி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேசித்தனத்தின் ஆகி. ஆமென். அதுதான் ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறோம். அதான் விக்கிரகம் சொல்றார். ஆமென். அப்ப அந்த ஸ்திரீ முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் பயம், இரண்டாவது தனிமை, மூன்றாவது மரணம், நாலாவது என்னது? எல்லாவற்றையும் பயங்கரமானது என்னது? வாசிங்க. எகு எஸ்ரவேலுக்கு வந்தான். அதை கேட்ட பொழுது அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசுக்குன்னே தெரியல. ஆனால் அது என்ன செய்யுது? தன் கண்களுக்கு என்ன செய்யுது? மையிட்டு. ஆமென் சொல்லுங்க. புரியுதா? இப்ப தெரியுதா என்னாவே இருக்குன்னு சொல்லிட்டு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு வீட்டு பாடலுக்கு போயிட்டு தலையை கோதி விட்டு என்ன செய்யுது? ஜன்னல் வழியை எட்டி பார்க்குது. என்னாவே எட்டி பார்க்குது? எசபேலாமே அங்கங்கிருந்து எட்டி பார்க்குது. ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ள எட்டி பார்க்குது. ஆமென். ஜனங்களுக்குள்ள என்ன செய்யுது? வஞ்சிக்கிறாங்க. என்ன செய்யுது? எட்டி பார்க்குது. ஆமென் சொல்லுங்க. இதனாலே நாங்கள் பார்க்கிறோம் சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. கடந்த நாட்களிலே நாம் ஜெபித்தது போல அல்ல. இன்றைக்கு முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சபையிலே இப்படிப்பட்ட ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, தனிமைப்படுத்துகிற ஆவி, மரணத்தின் ஆவி, ஆவி அதே மாதிரி வேசித்தனத்தின் ஆவி சபைக்குள்ளே இருக்குமானால் அந்த சபைக்கு அது மரணத்துக்கு ஒப்பானதாக இருக்கிறது. அது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, ரகசிய வழியில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே சபை என்பது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. ஆகவே இந்த கால வேளையிலே நாம் நமக்கு மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அது ஆண்டவர் கண்டபடினால்தான் அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், சபையில் நீ செஞ்ச காரியம் எல்லாம் எனக்கு விருப்பமா இருக்கு, சபையை கண்டுன்னு ஆசையா இருந்துச்சு, ஜனங்கள் வந்தாங்க, பிரயாசப்பட்டு எல்லாம். ஆனால் இன்றைக்கு சபையுடைய நிலை எப்படி இருக்கிறது? வளர வளர அந்த சபை என்ன ஆயிடுச்சு? சபைக்குள்ளே இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் எல்லாம் இருக்கிறது. அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறாமே சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை இன்றைக்கு நீங்கள் நான் என்ன செய்யணும்? அதை வெறுக்கணும். ராமின்னு சொல்லுங்க. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். இந்த கால வேளையிலே இந்த லாக்டவுன் காலங்களிலே சபை எப்படி இருக்கிறது? ஒரு விழுந்து போன நிலையில் இருக்கிறது. விசுவாசப்படைகள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு விழுந்து போன நிலையில் இருக்கிறாங்க. சபைக்கு வர்றதுக்கு இப்போ வரும் காலங்களில் சபைக்கு வர்றதுக்கு என்னது? வர்றதுக்கே பயப்படுறாங்க. வரப்போகலாமா, போகக்கூடாதா, அப்படி யோசிக்கிறாங்க. அப்படி எல்லாமே நடக்கிறது போல சபைகளே நடக்கிற எல்லாமே இந்த நாட்களில் நடக்கிறது எல்லாமே ஒரு வினோதமாக நடக்கிறது. தேவ சித்தத்தின்படி அல்ல. தேவனுடைய நான் சில நேரங்களை யோசிப்பேன். இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தான் ஆண்டவர் என்ன செய்தார்? மீடியா ஊழியர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? திறந்து விட்டார். டெலிவிஷன் ஊழியர்களை ஆண்டவர் எதற்காக திறந்து விட்டார்? என்னதுக்கு? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? சுவிசேஷத்தை அறிவிக்காதபடி சபை விசுவாசப்படுவதற்கே மீண்டும் 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 என்ன சொல்லிக் கொண்டிருக்காங்க? ஆசீர்வாதத்தை குறித்தும் அதை குறித்தும் நோயை குறித்து இதை குறித்து இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அன்றி தேவன் எதற்காக இந்த மீடியா ஊழியத்தை ஆரம்பித்தார் என்பதை இன்னைக்கு தெரியாமல் அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? சபையாருக்கே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் டிவியை திறந்து பாருங்க. சபை ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு எப்படி என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம். எல்லா வீட்டையும் டெலிவிஷன் இருக்கு, எல்லா வீட்டையும் என்ன இருக்கு? சேனல் இருக்குது. ஆகவே நாம யார் திறக்கிறாங்களோ என்ன இன்னைக்கு புரஜாதி ஜனங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு என்னத்தை கொடுக்க வேண்டும்? ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை குறித்து சொல்ல வேண்டும். அதை குறித்ததான காரியங்களை பேசாமல் இன்றைக்கு உலகத்தின் பிரகாரமாக இன்னைக்கு சபைக்குள்ள என்னென்ன நடக்குது, அது போல டெலிவிஷனுக்குள்ள என்ன நடக்கிறது? அதாவது என்ன சொல்றது? அந்த ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வந்த ஜனங்களுக்கே சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டுதான் அப்ப எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? எப்போ மாற்றம் உண்டாகும்? எப்போ எழுப்புதல் உண்டாகும்? இவைகள்லாம் அப்படி கண்டித்து உணர்த்தி இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லுங்க. என்ன சபைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய ரட்சிப்பை என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. மற்றவருடைய ரட்சிப்பை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? இழக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. ஆகவே சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறபடினாலே நம்முடைய சபை மாத்திரம் எல்லா சபைகளுக்குள்ளுமே என்னதுக்கு நம்ம சபையில் இதெல்லாம் பிரசங்கம் பண்ண நம்மளே இல்லை அப்படின்னால எல்லா சபைகளுக்குள்ளும் இந்த குறைபாடுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அதை நாங்கள் அறிந்து விழித்திருந்து அதற்காக ஜெபிக்கிற பொழுது சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும்.
வரும் காலங்களிலே சபைகளை திறந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். 33 வாசகங்கள் 9:13. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். கீழே தள்ளுங்கள். அவர் யாரு? ஆகாப் ராஜாவுடைய மனைவியாகிய இஸ்ரவேல் வந்து யாரு? அந்த தேசத்துல முக்கியமான ஒருத்தி. ஆனால் அவளை என்ன செய்யலாம்? இஸ்ரவேல் என்ன செய்யலாம்? கீழே தள்ள சொல்றான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஆவியை என்ன செய்யணும்? கீழே தள்ளணும். விபச்சார ஆவியை, பயத்தின் ஆவியை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? தன்மைப்படுத்துகிற ஆவியை என்ன செய்யணும்? வச்சுக்கிட்டோமா துரத்தணுமா? துரத்தணும். வாசிங்க, வசனம் வாக்கி முடிப்போம். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவ்வளவுதான். இந்த ஸ்திரியானவள் அந்த ராஜா வர்ற நேரம் என்ன எதிர்பார்த்திருப்பான்னு சொல்லுங்க பாப்போம். என்னது? அந்த ராஜாவை தன் வசப்படுத்த வேண்டியிருப்பாராம் என்று. இல்லாட்டி கண்ணுக்கு மை அந்த கிளவி கண்ணுக்கு மை அடிச்சு தலையெல்லாம் தோதி விட்டு கண்ணாடியில் பார்க்குறேன்னு என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. அவர் என்ன செய்தாங்க? எதிர்த்து நின்றான் ராமின். அது இல்லாமல் செய்ய முற்பட்டான் ராமின் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் ராமின் சொல்லுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? அழிச்சுட்டான். நம்ம துரத்துனா அது வரும். ஆமீனே. இந்த கலையில் இன்னொரு கலையில் இருக்கும் வந்துடும். ஆமீனே. என்ன செய்யணும்? அழிக்கணும் ராமின்னு சொன்னேன். ஏன்னா ஆண்டவர் இதுதான் சொல்கிறார். ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் வாசிப்போமானால் வாசி மகள் 1 ராஜாக்கள் 21-23 வாசி மகள். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி 23 எசபேலை குறித்து கர்த்தர் நாய்கள் எசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். எங்க அவன் அங்கே போறான். அங்கே என்ன நடந்துச்சு? அங்கே இந்த ராஜா அங்கே போனோன்னு என்ன நடக்குது? அடுத்த காலம் என்ன நடக்குது? ஆமீன். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில நீங்க என்ன செய்யணும்? ஆமீன். அவன் பாருங்க, வாசிங்க. எசபேலை குறித்து கர்த்தர் நாய்கள் எசபேலை இஸ்ரவேல் மதில் அருகே இஸ்ரவேல் மதில் அருகே என்ன செய்யும்? தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். அந்த இஸ்ரவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனங்களை வாசித்து நாங்கள் படிப்போம். தன் மனைவியாகிய இஸ்ரவேல் தூண்டிவிட்டபடியே இன்னொரு ஆவி என்னது? புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறான். என்னது? தூண்டி விடுறது. சபைக்கு வாரவங்களை தூண்டி விடுறது. அவங்கள கூப்பிட்டு இவங்களோட பேசுறது, இவங்கள கூப்பிட்டு அப்படி பேசுறது. இப்போ ஆகாப் நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு ராஜா, இஸ்ரவேல் ராஜா, யூதன். அப்படி இருந்து தவறாக போய் அந்நிய தேசத்தில் திருமணம் முடிச்சதுனால, திருமணம் முடிச்சதோடு கூட அந்த என்னது அவங்களுடைய கடவுள் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன வச்சுன்னா இஸ்ரவேலுக்குள்ள வச்சு இஸ்ரவேல் ஜனங்களே என்ன செய்யுதுன்னா பாவ வழியில கொண்டு போயிட்டாங்க. இப்ப வந்து இந்த சம்பவத்தை சொல்றார். உன் மனைவி மூலமாக அந்த யாரு அந்த நாபோத்துங்களை கொண்டுட்டியே அப்படிங்கிற விஷயத்தை சொன்னோன்னே இவனுக்கு இப்பதான் மனம் திரும்புறான். ராமின்னு சொல்லுங்க. இப்பதான் மனம் திரும்புறான். தன் மனைவி என்ன செய்யுதுன்னா இவ்வளவு தகாத காரியங்களாம் செய்தாலே என்று சொல்லி உணர்ந்து அவன் என்ன செய்யறான்னு சொல்லி பார்ப்போம். தன் மனைவியாக இஸ்ரவேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. தன்னை என்ன செஞ்சுட்டான்? அந்த ஸ்திரிக்கு விற்று போட்டான். ராமின்னு சொல்லுங்க. அப்ப பாருங்க, தன்னை என்ன செய்யலாம்? ஒரு இஸ்ரவேலன் என்ன செய்துட்டான்? கர்த்தருடைய மனுஷன் என்ன செய்தான்? உலக காரியத்துக்கு தாங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? வித்து போட்டுட்டாங்க. ராமின்னு சொல்லுங்க. நல்ல ஆமீன் வரம் வருகிறது, நல்ல திருமணம், நல்ல நகை போடுறோம் அப்படின்னு. அப்படியா நகை போடுற பெண்ணு தானே, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கொண்டு வந்து லட்சிப்பட நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து போடுறது. ராமின்னு சொல்லுங்க. அழகான பையன், அழகான அப்படின்னா திருமணங்கள் அப்படியெல்லாம் சபைக்குள்ளே நடக்கிறது. அதுபோல இங்கே ஒரு இஸ்ரவேலன் என்ன செய்து விட்டான்? அந்நிய ஜாதியான பெண்ணை திருமணம் முடித்தபடினால் அந்த விக்கிரகங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இஸ்ரவேலை கேடுள்ள தேசமாக மாற்றினார். ராமின்னு சொல்லுங்க. இப்போ உணர்கிறான். இல்லையா சொல்றாங்க, இப்படியெல்லாம் செய்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லினான். அந்த வசனங்களை எங்க வீட்டில் போய் வாசிங்க. இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். கர்த்தர்
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன் நின்று துரத்திவிட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நகர்களான விக்கிரங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். மகா அருவருப்பாய், தேவன் அருவருக்கிறது எல்லாம் எங்க வந்துருச்சு? ஆரம்பத்தில் சபையில பக்தி வைராக்கியமா இருந்த சபைக்குள்ள இன்னைக்கு என்ன வந்துட்டேன்? அருவருப்பு வந்துருச்சு. நிறைய ஜனங்கள் வந்துட்டாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. அப்போ ஊழியக்காரர்கள் என்ன சொன்னாங்க? அவங்களுடைய கஸ்டடிக்குள்ள வந்துடுறாங்க, அவங்க சொல்றதை கேட்க வேண்டிய அளவுக்கு வந்துடுறாங்க. எதுனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஜனங்கள் வந்து குறைஞ்சி போயிட்டா நமக்கு அவமானம், நமக்கு நிந்தை வரும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, இந்த சபைக்குள்ள திரள் ஜனங்கள் வந்து இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வதை குறித்து மேலே பாராட்டி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு சபைக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போனா நம்முடைய சபையின் நிலை, நம்முடைய நிலை என்ன என்பதை குறித்து ஒரு கேள்விக்குறி இல்லாதபடி இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? இதுதான் நம்ம செய்யணும். இப்போ என்னது சொல்லுவாங்க, என்னது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். இப்போ யாருக்கு இப்போதான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. இன்னைக்கு அநேக சபையில் வரும் காலத்தில் அப்படி நடக்கும். கவனம், எச்சரிக்கை. இன்னைக்கு நான் இதை பற்றி பிரசங்கிக்கிறபடினால நம்முடைய சபைக்குள்ளே இதற்குரிய காரியங்கள் வரும். சபை விசுவாச பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் இனி வரும் காலங்களில். ஏன்னா வசனத்தை கேட்டுட்டீங்க, இனி அவனை தத்துவான் என்ன செய்வான்? இசைவியலாக சும்மா இருக்காது, அது என்ன செய்யும்? செயல்பட முற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாம். இதற்காக ஜெபிக்கிற நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டும்? சும்மா நினைக்கக்கூடாது. ஆமாம். அந்த சபைக்குள்ளே வந்து செயல்படுறதுன்னா சும்மா சாதாரணமாக நினைக்கக்கூடாதுன்னு கவனமாக இருக்கும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம். இப்போ காத்துக்கொள்ள வேண்டும். இழந்து போயிட்டான். கடைசியில் பாருங்க என்ன வாசி முடிப்போம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரித்திரமே இரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று சொன்னேன். இப்பதான் யாருக்கு ஆகாப் ராஜாவுக்கு என்ன வந்திருக்கு? தெளிவு வந்திருக்கு. ராமின் சொல்லுங்க, வந்திருக்கா? அவங்களுக்கெல்லாம் தெளிவு வந்திருக்கா? ஆமாம். ஆகாப் ராஜாவுக்கு இப்போ தெளிவு வந்திருக்கு. ஆமாம். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தெளிவு வந்திருக்கு. ராமின் சொல்லுங்க. பிசாசு எல்லா காரியத்தையும் சபைகளை செஞ்சுட்டு பிசாசு வெளியே போனோன்னு தான் அப்புறம் தான் தெரியும். ஆமீன் ஆமீன் நம்ம இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆமீன் நமக்கு தெரிய சொல்கிறோம். அவன் எல்லாவற்றையும் உணர்ந்த உடனே அவன் என்ன செய்யறான்? தன்னை தாழ்த்துகிறான். ராமின்னு சொல்லுங்க. ராஜா தன்னை தாழ்த்துகிறான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து, ஒரு ராஜா பாருங்க, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தையுமே ரெட்டை போத்தி கொண்டான். ராஜா செய்யணும் எப்படி இருக்கும்? அதான் தாழ்மை. ராமின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு தாழ்மை ஏற்பட வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. நாகரிகமாக உடுத்தி கொண்டு அப்படி இப்படி எல்லாம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கிழிச்சு உதறி போட்டு தேவ சமூகத்திலிருந்து ஆமாம். ராமின்னு சொல்லுங்க. வாசிங்களே, இரட்டை போத்தி கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலை படித்து தாழ்மையாய் நடக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க, ஆசையா இருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எஸ்பியானாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. எலியாவுக்கு உண்டாகுது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. இவன் பாருங்க, அவன் செய்த காரியத்துக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? அவனை அழித்திருக்கணும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன் ஜனங்கள் மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறான் என்று சொல்லுங்க. இன்னைக்கு சபைகளில் நடக்கிற காரியத்தில் சபையை கர்த்தர் என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தது போல அவன் சபிலா அனனியாவை கொண்டது போல இன்னைக்கு எல்லாம் செத்து தான் போயிருக்கும். ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறான்னா அவன் ரட்சிக்கப்பட்டாங்களே, ஏற்றுக்கொண்டாங்களே, ஒரே ஒரு காரியத்துக்காக தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் உயிரோடு விட்டுருக்காரு. ஆமீன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு? எலியாவுக்கு உண்டாகுது. அவர் ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? எப்படி பேசுகிறார் ஆண்டவர்? தாழ்மையான ஆண்டவர் எப்படி பேசுகிறார் சொல்லுங்க. பொழுது பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எலியா மூலமாக சொல்றாரு, காட்டுறாரு. என்ன செய்யலாம்? நீ சொன்ன மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். ராமே சொல்லணும். 90 தலை இப்படி ஆட்டிட்டு போகல. ஆமே என்ன நடந்தால் பரவாயில்லன்னு சொல்லல. இதை கேட்டோன்னே என் மனுஷன் மூலமாக ஆமே என்ன இருந்துச்சு? இந்த பொருளாதார ஆமை நிமித்தமாக என்ன எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். ஆனால் நான் இஸ்ரவேலை நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் உபவாசம் இருக்கிற பொழுது கர்த்தர் கண் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறான் என்று சொன்னேன். கர்த்தர் கண் நோக்கி பார்த்து அந்த இடத்துக்கு பாருங்க, அழகா பேசுறாருங்க. எலியாக்கிட்ட பேசுறாரு. எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா சொல்றாரு. எலியா பயங்கரமான எலியாரு அடிச்சு போட்டுவார். எலியாவுக்கு பயங்க வைராக்கியம் உள்ள மனுஷன் எலியா. ஆமீன். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வைராக்கியம் உள்ளவர். யார் மேல்?
தன் ஜனங்கள் மேல் ஆமென் சொல்லுங்க. அழிப்பதற்கல்ல, அவர்களை மீண்டும் திருப்பி எடுக்க வேண்டும். அதுதான் சொல்றாங்க பாருங்க, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பார்த்து சொல்லுங்க, அங்கே பாரு ஆகாது உபவாசம் பண்ணி அதாவது உடைக்கப்பட்டு அங்கு ஒரு ராஜா தன்னுடைய கிரீடத்தை தன்னுடைய வஸ்திரம் எல்லாம் கலட்டி போட்டு ஒரு சாதாரண வஸ்திரத்தோடு ஒரு சாதாரண ஒரு பிரஜையாக வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்ததை கர்த்தர் பார்த்தார் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில் நீங்கள் அப்படி வந்திருப்பீர்களானா உங்களுக்கு கர்த்தர் ஆமென், நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அதற்கு இப்பொழுது ஆமென் என்று கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க மகள். ஆகா எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் எனக்கு முன்பதாக ஆமென் அவன் என்ன செய்தான் பாருங்க. தாழ்மை உடவுக்கு கர்த்தர் என்ன செய்யறான்? கிருபை கொடுக்கிறார். தாழ்மை அதுதான் இருக்குது. 1 பேதுருல பார்க்கலாம், யாக்கோபுல பார்க்கலாம், ஆமென் சங்கீதத்துல பார்க்கலாம், நீதிமொழிகள் எல்லாம் இருக்கு தாழ்மை உள்ளவரை குறித்து. அவன் என்ன செய்யறான்? எங்கேயா சொன்ன உடனே மறுப்பு தெரிவிக்கவில்லை. என்ன செய்யறான்? கீழ்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆமென் அப்படிப்பட்ட பயங்கரமான ஆவி சபைக்குள்ள இருக்குமானா, சுய விருப்பத்தின்படி செயல்படுகிற ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, தனிமையான ஆவி, மரணத்தின் ஆவி, வெற்றார் ஆவி இருக்குமானால் என்ன செய்யும்? ஆமென் அது நம்மளை செயல்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ இப்போ உணரணும். இப்போ என்ன நடந்துச்சு? ஆகாப் உணர்கிறான். இப்படிப்பட்ட ஒரு ஆவி நிறைந்த ஒரு ஸ்திரியோடு என் வாழ்க்கையை வைத்திருந்தபடினாலே என் முழு தேசத்தை நான் கெடுத்து விட்டனே என்று சொல்லி அவன் கண்ணீரோடு கூட ஆமென் தேவ சமூகத்தில் வருகிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிற. ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கு மாத்திரம் விசுவாசிகளுக்கு சபையை குறித்து ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் என் சபைக்கு நான் இப்படிதான் போவேன், என் சபைக்கு நான் இப்படி, என் தேவன் என்னை பார்க்கிறார், நான் சபைக்கு நான் இப்படிதான் போவேன், என்னுடைய சுபாவ குணங்களை நான் மாற்றுவேன், எனக்குள்ளே இப்படிப்பட்ட காரியம் இருக்குமான அந்த கர்த்தர் அருவருக்கிறான்னு சொன்னால் நான் அந்த காரியத்திற்கு நான் விட்டு விலகுவேன் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிமரை நான் முடிக்கிறேன். ஆகாப் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறபடி நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்படுவேன். அவன் தன்னை தாழ்த்தின இத்தனை பயங்கரமான காரியத்தை செய்தான். ஆனாலும் இப்ப அவன் என்ன செய்தான்? மனம் திரும்பிட்டான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஆமென். அன்றைக்கு அவங்களுக்கு என்ன இருந்தது? அந்த ஆவியினாலே பீடிக்கப்பட்டபடினால் அந்த தேசம் முழுவதையும் அவன் என்ன செய்தான்? பிசாசின் கையிலே கொடுத்திருந்தான். அன்றைக்கு நீங்களும் நான் எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் வெளிப்படுத்த 2:20 சபையை பார்த்து சொன்னான், இந்த பொல்லாத ஆவிடைய கிரியைகளை நான் இந்த சபைக்குள்ளே பார்க்கிறேன். ஆகவே என்ன செய்கிறேன்? எனக்கு மேலே எனக்கு குறை உண்டு என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுவார். இந்த காலவேளை நம்ம எழுதி நாம் ஜெபிக்க போகிறோம்.